அதாவது ஒரு மக்கள் பிரச்சனைக்காக, கள்ளச்சாராய சாவுக்காக, தமிழகத்தில் எதெல்லாம் தவறு நடக்கிறது என்று சுட்டிக்காட்டுவதற்காக முறைப்படி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் அந்தந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர், போலீஸ் கமிஷனர்கிட்ட முறைப்படி அனுமதி கடிதம் கொடுத்திருக்கிறாங்க. இதற்கு முன்பு உங்களுக்கு தெரியும், உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தினுடைய ஆணைப்படி அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் இங்க மட்டும்தான் நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணணும், இந்த நேரத்துக்கு தான் ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதையும் ஏற்றுக்கொண்டு கடிதம் கொடுத்திருந்தாங்க. கோயம்புத்தூர்ல எந்த இடம் வேணாலும் சொல்லுங்க, எந்த நேரம் வேணாலும் சொல்லுங்க, நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் ஆர்ப்பாட்டத்திற்கு வருவார்கள் என்று. கடைசி நேரத்தில் அனுமதி மறுக்கப்பட்டு அதன் பிறகு கைது செய்யப்பட்டு பெண்கள் உட்பட எல்லாத்தையும் உள்ள உட்கார வச்சிருக்காங்க. இது எதை சொல்லுதுனாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் பயப்படுகிறது, இதை பற்றி பேசக்கூடாது என்று நினைக்கிறது. பேசும் பொழுது திமுகவிற்கும் கள்ளச்சாராயத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு வெளியே வந்துவிடும் என அஞ்சுகிறது. என்னை கள்ளக்குறிச்சியில் கிட்டத்தட்ட 34 வீடுகளுக்கு ஒரு வீடாக சென்று பார்த்து விட்டு வந்தோம். மக்கள்கிட்ட பேசணும். இது கள்ளச்சாராய சாவு என்று சொல்வதை விட கள்ளச்சாராயத்தால் திமுக அரசு நடத்தியிருக்கக்கூடிய கொலை என்று சொல்ல வேண்டும். இது திமுக அரசு நடத்தி இருக்கக்கூடிய கொலை. கள்ளக்குறிச்சியினுடைய மைய பகுதியில் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து 100 மீட்டர்ல, அங்க இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இருந்து 150 மீட்டர்ல சாதாரணமாக சர்வசாதாரணமாக TS50ல வந்து கள்ளச்சாராய பாக்கெட்டை விற்கிறாங்க. இவங்க யாருமே தினமும் கள்ளச்சாராயம் குடிக்கிறவங்க கிடையாதுங்க. இவங்க எல்லாம் டாஸ்மார்க் கடையில் கோட்டர் குடிக்கிறவங்க, வாங்கி 125 ரூபாய்க்கு 180 மில்லி கோட்டர் குடிக்கிறவங்க. ஒரு கட்டத்திற்கு மேல் அது கட்டுப்படி ஆகல. அதனால் 25 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய இந்த பாக்கெட் சாராயத்தின் பக்கம் வர்றாங்க. இன்னைக்கு கள்ளக்குறிச்சியை போய் யாரு பார்த்தீங்கன்னா கூட தெரியும், இவங்கெல்லாம் கள்ளச்சாராயம் குடிக்கணுங்கிற ஆட்கள் கிடையாது. மதுவுக்கு அடிமையாகி கள்ளச்சாராயத்தின் பக்கம் இது விலை கம்மியா இருக்குன்னு வந்தவங்க இன்னைக்கு 55 பேர் இறந்திருக்கிறாங்க. 5 பெண்கள் உட்பட, ஒரு திருநங்கை உட்பட. குறிப்பாக பட்டியலின பழங்குடி இனத்திலிருந்து கிட்டத்தட்ட 53 பேர் இறந்திருக்கிறாங்க. 55ல் மருத்துவமனையில் 100க்கும் மேற்பட்டவங்க சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். 15க்கும் மேற்பட்டவங்களுக்கு இதுவரை கண் பார்வை இல்லை. இதெல்லாம் ஒரு வளர்ந்த தமிழகம், திராவிட மாடல் அரசு. நாங்கள் இந்தியாவிற்கே உதாரணம், இந்தியாவிற்கே தமிழகம் உதாரணம் என்று சொல்லிய காலமெல்லாம் போய் இன்னைக்கு இந்தியாவின் முன்பு தமிழகம் தலைகுனிந்து நின்று கொண்டிருக்கின்றோம். கள்ளச்சாராய சாவுகள் இந்த மாநிலத்தில் ஒரு ஆண்டல்ல, 2வது ஆண்டாக தொடர்ந்து நடக்குது. போன ஆண்டு 22, இந்த ஆண்டு 55. இதை கண்டித்து பேசுவதற்கு கூட உரிமை மறுக்கப்படுதுன்னா, இந்த அரசு இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்து அரசியலமைப்பு சட்டத்தை மாத்திருந்தாங்க. இதே அரசியலமைப்பு சட்டத்தில் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமையை திமுக அரசு முடக்கி இருக்கின்றார்கள்னா, ஜனநாயகத்திற்கு எதிரான கட்சி எது? பாரதிய ஜனதா கட்சியா திராவிட முன்னேற்ற கழகங்க? ஜனநாயகத்திற்கு எதிரான கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் பீஸ்ஃபுல் ப்ரொடெஸ்ட், பீஸ்ஃபுல் அசம்பிளி. அதற்கு இங்கே அனுமதி இல்லை. இதையெல்லாம் அடக்கித்தான் எங்களை பற்றி நீங்க தவறாக பொதுவழியில் சொல்லக்கூடாதுன்னா, சமூக வலைதளத்தில் ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார். இன்று மதியம் ஆளுநர் அவர்களுக்கு தொலைபேசி மூலமாக அழைத்து நான் புகார் சொன்னேன். குறிப்பாக எங்களுடைய தனிப்பட்ட கருத்து சுதந்திரத்தை திராவிட முன்னேற்ற கழகம் பறித்துக் கொண்டிருக்கின்றார். ஒரு தனி மனிதன் பேசக்கூடிய சுதந்திரத்தை பறிக்கிறாங்க. நாங்கள் எங்கேயும் ஊர்வலம் போகல, எங்கேயும் போய் தாக்குதல் நடத்த போகல, எந்த ஆபீஸையும் கெரவு பண்ண போகல, எந்த கச்சேரியை நோக்கி நாங்கள் போய் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி கலாட்டா பண்ணு போகல. அமைதியான முறையிலே தமிழகம் முழுவதும் நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றோம் என்று எழுத்துப்பூர்வமாக கொடுக்கப்பட்ட கடிதத்தை நிராகரித்திருக்கின்றார்கள் என்றால், தனிப்பட்ட முறையிலே எங்களுடைய கருத்து சுதந்திரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று ஆளுநரிடம் நான் முறையிட்டேன் தொலைபேசி மூலமாக. திங்கட்கிழமை காலையில் 11 மணிக்கு ஆளுநர் அவர்கள் நேரம் கொடுத்திருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஒரு குழு நம்முடைய மேதகு ஆளுநர் அவர்களை சந்தித்து, குறிப்பாக இந்த கள்ளச்சாராய சாவு, பாரதிய ஜனதா கட்சி ஸ்பாட் விசிட் நாங்கள் பார்த்திருப்பது அனைத்தையும் கொடுக்க போகின்றோம். அதையெல்லாம் தாண்டி திமுகவுக்கு இருக்கக்கூடிய சம்பந்தத்தை கூட ஆளுநரிடம் அறிக்கையாக சமர்ப்பிக்க போகின்றோம். அதையெல்லாம் தாண்டி எங்களுடைய கருத்துரிமையை பறிக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு தொடர்ந்து ஆட்சியில் இருக்க வேண்டுமா என்கின்ற கேள்வியும் ஆளுநர் முன்னால் வைக்க இருக்கின்றோம். இதை இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் பத்திரிகை நண்பர்கள் முன்பாக சொல்வதில் நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். நண்பர்களுக்கு வேற ஏதாச்சும் கேள்வி இருந்தால் கேளுங்க.